வணக்கம். இப்போது இந்த சிப்பியை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக அழகாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் பீச்லேருந்து கலெக்ட் பண்ண சிப்பிங்க தான். இதை எப்படி நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க்கில் பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து நார்மலாக இருந்த சிப்பி தான். இதில் வந்து நடுவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தொலை போட்டுக்கணும். பாருங்கள், இப்படி இதே அளவுக்கு நான் இது பாருங்கள், இதை வந்து ஏற்கனவே தொலை போட்டு வச்சது. இப்போ நான் இந்த சிப்பி இதே சைஸ்க்கு ஒரு சிப்பி எடுத்து இது மாதிரி தொலை போட போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி உப்புத்தாள் வந்து எடுத்துக்கணும். அதில் நம்மளுக்கு எங்கே தொலை வேணுமோ அங்கே வச்சு நல்லா தேய்ச்சோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தொலை கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் சிப்பி வந்து கடையில் கலர் கலராக கிடைக்கிது. பட் இப்படி நம்ம நேச்சுரலாக சிப்பி எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ரெடி பண்ணி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரொம்ப சுலபமாக தொலை போட்டாச்சு. இப்படி நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நடுவில் தொலை போடுறதுக்கு நம்ம சுத்தியிலையும் ஆணியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக தொலை போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க ஷைனிங்காக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நல்லா காயிட்டோம், அப்படியே விட்டுடலாம். இப்போது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது நடுவில் வந்துட்டு நான் ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நம்ம நடுவில் தொலை போட்டோம். இது போல் சிப்பி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய கிராஃப்ட் இதை வச்சு பண்ணலாம். அவ்வளோதான், போட்டாச்சு பாருங்கள். இப்போது நான் இந்த மாதிரி வீட் பீடு வச்சு நடுவில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம கற்பனைக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வச்சு. ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சிடலாம். இது மாதிரி நம்ம ட்ரெஸ்லலாம் பண்ணலாம், அழகாக இருக்கும். ப்ளவுஸில் பேக் சைடு, ஃப்ரண்ட்டு சைடு, ஸ்லீவுக்கெல்லாம் வைக்கலாம். அதே போல் டாப்பில் கூட இது மாதிரி வச்சு தைக்கலாம், ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாக, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, ட்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் நல்லா ட்ரெண்ட்லி ஆகின்னு வருது. அவ்வளோதான். இப்போ வந்து நான் நீட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் கட் பீடு வச்சு அடியில் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கோல்டன் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நடுவில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பூ மாதிரி ஒரு சமிக்கி எடுத்து அது நடுவில் இந்த மாதிரி ஒரு பீடு வச்சு போட்டாச்சு, முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.